வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விருதுநகர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இத்துறையின் செயற்பொறியாளர் ஏ ஆறுமுக நயினார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. விருச்சிப்பூ சாகுபடியாளர் சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி கிராமம் ஆர் கார்த்திக் கூறும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயமுத்தூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. இன்றைய தாவரம் பகுதியில் கேழ்வரகு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம். திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கான வேளாண் அறிவிக்கை. தமிழ்நாட்டில் இன்றைய மழை பொழிவு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வடமேற்கு மாவட்டங்களான சேலம் மாவட்டம், ஏற்காடு, கிருஷ்ணகிரி மாவட்டம், ஓசூர் ஆகிய மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களிலும் பரவலாக இட்லிப்பூ என்றழைக்கப்படும் விருச்சிப்பூ சாகுபடி சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான தொழில்நுட்ப பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் சேலம் மாவட்டம் சந்தியூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகிறது. இந்நிலையத்தில் பயிற்சி பெற்ற சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் கார்த்திக் அவர்களை சந்தித்த போது, இந்த விருச்சிகப்பூ வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வாங்கிட்டு வந்தேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் செடி ஒரு செடி பதியம் 8 ரூபா ரேட்டில் இந்த வாங்கிட்டு வந்து வச்சு அதை ஒரு 3 வருஷம் கழித்து தான் இப்போ அறுவடைக்கு பூ வருது. அந்த பூ மார்க்கெட்டுக்கு டெய்லி ஒரு மினிமம் அந்த 5 கிலோ 4 கிலோ கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கு. சாதாரணமாக நாள் 100 ரூபா 80 ரூபாய்க்குள்ளார வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. ஒரு விசேஷ காலங்களில் 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ளார போயிட்டுருக்கு. இந்த விருச்சிகப்பூ செடி ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு 4 அடி கேப் வேணும். அந்த கேப் இருந்தால் தான் செடி அகலமாக விரியும். விரிஞ்சால் ஒன்றோட ஒன்று இப்போ பின்னிக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பூ பொறுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த விருச்சிகப்பூவிலே 4 கலர் இருக்குது. 4 கலரு, சிவப்பு, ஆரஞ்சு, ரோஸு, வெள்ளை, 4 கலர் இருக்குது. ஆனால் அதிக மார்க்கெட் எடுக்கிற இந்த மாதிரி சிவப்பு கலர்லேயே தான் நிறையா எடுக்கிறாங்க. கலருக்கு யூஸ் ஆகுது. இது 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம எடுக்க முடியும். பயிர் இப்போ வச்சோமா 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம பூ விளைச்சல் எடுக்க முடியும். அது என்னன்னா இது நிழல்லையே வரணும். செடி அதிகம் குளிர்ச்சியான இடத்துல தான் இருந்தால் தான் செடி நல்லா வளர்ச்சி வருது. வெயில் இருந்தால் கொஞ்சம் இது மாதிரி மெதுவாக வருது. அதிக ஈரப்பதம் இருந்துச்சுன்னா செடி நல்லா வளர்ச்சி, பூவும் நல்ல கலரு, மார்க்கெட்டுக்கு விரும்பி எடுப்பாங்க மக்கள். இந்த செடிக்கு அதிக உரம் மாதத்துக்கு ஒரு தாட்டி உரம் வைக்கணும். அதிகம் கலப்புரம், இந்த மாதிரி யூரியா இதெல்லாம் கொடுத்தோமா செடி தளர்ச்சி அதிகம், இது செடி வளர்ச்சியும் சீக்கிரமாக இருக்கும்.
செடி வந்து நார்மலாக அதிகம் வளர்ச்சி இருக்கக்கூடாது. நம்ம மீடியமாக சைஸ் இருந்தால் பூ பொறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதிகம் இது அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா செடி நல்லா நம்மளுக்கு இடைவெளி வரும், பூவும் நல்லா ஃப்ரீயாக வரும், பூவும் பெருசாக வரும். அதனால் செடியை வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா செம்மண் இந்த மாதிரி இதை மண்ணில் வச்சா தான் அருமையாக நம்மளுக்கு பூ வரும். வருடம் ஃபுல்லுமே பூத்து வருமானம் இருக்குது. ஆனால் வந்து இது என்னன்னா இயற்கை வந்து முதல்ல இயற்கை உரம் கொடுக்கணும், ஈரப்பதம் நிறைய இருக்கணும். மருந்து வந்து இயற்கை மருந்தே அடித்தா நல்லாயிருக்கும், கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் ஆர் கார்த்திக் அவர்களை 0994-075-881 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. எதிர்நோக்கும் மழை பொழிவை கருத்தில் கொண்டு மஞ்சள் கிழங்கு சாகுபடி செய்வது சிறந்தது. அதிக பகல் நேர வெப்பநிலை மற்றும் காற்றின் வேகத்தினை கருத்தில் கொண்டு கறவை மாடுகளுக்கு தரமான குடிநீரை வழங்க வேண்டும். 5 மாத வயதாகும் வாழையின் இலைகள் மற்றும் 8 மாத வயதாகும் கரும்பின் தோகையினை அதிக காற்றின் வேகத்தினை கருத்தில் கொண்டு சேர்த்து கட்டி முடிப்பது சிறந்ததாகும். ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. கோடை மழையின் போது நிலத்தை உழுவதால் களைகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் என வேளாண்மையாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் மழை வருவதற்கான அறிகுறிகள் தென்படாததால் கட்டாயமாக வாழை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். எத்திரல் ஊக்கியின் பயன்பாட்டின் மூலம் ரப்பர் மரத்தில் அதிக அளவு பால் எடுக்கலாம். அன்னாசி பழ சாகுபடியில் மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க மண்ணை மூடி பாதுகாக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் கேழ்வரகு. நம் மக்களின் பிரதான உணவாகவும் கால்சியம், புரதம் போன்றவை அதிக அளவிலும் உள்ள கேழ்வரகு சாகுபடி பற்றி இன்று காண்போம். கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் கேழ்வரகு பயிரிடப்படுகிறது. பயிரிட ஏற்ற பருவங்களாக மார்கழி பட்டம், சித்திரை பட்டம், ஆடிப்பட்டம், புரட்டாசி பட்டம் ஆகியவை உள்ளன. அனைத்து வகையான மண் வகைகளுக்கும் பயிரிட ஏற்றது. பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ9, கோ13, கோ-RA14, பையூர் 1, பையூர் 2. சராசரி விளைச்சல் ஒரு ஹெக்டருக்கு மானாவரி பயிரில் 2 முதல் 3 டன்களும், பாசன பயிரில் 3 முதல் 4 டன்களும் கிடைக்கிறது. பயிர் செய்வீர், பலன் பெறுவீர். மேலும் விவரம் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதள முகவரியை பார்த்து பயன்பெறவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம், உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1760 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1820 ரூபாய்க்கும், கம்பு உயர்தரம் இதர ரகம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1820 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1950 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், ஒட்டன்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக 1250 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் சிவப்பு கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1550 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் மஞ்சள் ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும்,
மக்காச்சோளம் உயர்தரம் சாத்தூரில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1350 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் இதர ரகம் அம்பாசமுத்திரத்தில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், வந்தவாசியில் குறைந்தபட்சமாக 852 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1355 ரூபாய்க்கும், அரூரில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், நெல் சோனா மதுரையில் குறைந்தபட்சமாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி தேவக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 37 ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 1150 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1250 ரூபாய்க்கும், மதுராந்தகத்தில் குறைந்தபட்சமாக 1180 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1270 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 1200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1410 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 43 ரகம் மதுரையில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 42 ரகம் சேத்துப்பட்டில் குறைந்தபட்சமாக 1124 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1430 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 36 ரகம் மேலூரில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், சிவகங்கையில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், நெல் சிவப்பு மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், நெல் கோ 43 ரகம் உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் தேன்கனிக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 2400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2700 ரூபாய்க்கும், ஓசூரில் குறைந்தபட்சமாக 2500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2700 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. முந்திரி இதர ரகம் தொடுவெட்டியில் குறைந்தபட்சமாக 5500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7500 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4300 ரூபாய்க்கும், ஊத்தங்கரையில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4500 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 3600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4800 ரூபாய்க்கும், தேங்காய் கொப்பரை ஒட்டன்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக 5300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5550 ரூபாய்க்கும், எல் கருப்பு மேலூரில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 86 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 65 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 65 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 25 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1250 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 69.8%, காற்றின் வேகம் மணிக்கு 5.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.7%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.1 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 8.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 454 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 954.2 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும்,
இலையின் ஈரப்பதம் மணிக்கு 11.7ஆகவும் இருந்தது. தமிழ்நாட்டில் இன்றைய மழை பொழிவு: சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 4 சென்டிமீட்டராகவும், பெரம்பலூர் மாவட்டம் வெண்பாவூரில் 2 சென்டிமீட்டராகவும், திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 1 சென்டிமீட்டராகவும் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையில் தென்மேற்கில் இருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றது. இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண் பெருமக்களுக்கு பேருதவி புரியும் வகையில் நமது மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் விவசாயிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்களுக்கு வேளாண் கருவிகள் வாங்க மானியம், புதிய வேளாண் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பரப்ப விவசாயிகளுக்கு செயல் விளக்கங்கள் போன்றவைகளை வேளாண் பொறியியல் துறையின் மூலம் வழங்கி வருகிறது. மேலும் என்னென்ன திட்டங்கள் உள்ளன, இவை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, இதனால் வேளாண்மையாளர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விவரிக்கின்றார் விருதுநகர் மாவட்டம் வேளாண் பொறியியல் துறையின் செயற்பொறியாளர் ஏ. ஆறுமுக நயினார் அவர்கள். விருதுநகர் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பாக பல அரிய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சூரிய ஒளி மின்சக்தி மூலம் பம்பு செட்டு அமைத்தல். இதில் 2 ஃபிக்ஸட் டைப் அண்டு ட்ராக்கிங் டைப் 2 வகையில் அமைச்சிருக்கோம். இதில் ஒரு ஃபிக்ஸட் டைப்பில் ஒரு 42 எண்கள் ட்ராக்கிங் டைப்பில் ஒரு 62 எண்கள் அமைச்சிருக்கோம். மொத்தம் இந்த மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் 104 சூரிய ஒளி மின்சக்தி மோட்டார் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு கரண்ட் இல்லாத விவசாயிகளுக்கு இதை பயன்படுத்தி நல்ல முறையில் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய வாழ்வாதாரம் வந்து இருந்ததுக்கு இப்போ நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்த திட்டம் வந்து சோலார் ட்ரையர். இது வந்து ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இப்போ 14-15 வந்து 2 விவசாயிகளுக்கும், 15-16 2 விவசாயிகளுக்கும், இல்லை 14-15 பண்ண விவசாயிகள் வந்து வாழைக்காயை வந்து காய உலர்த்தி பவுடராக்கி அதை வந்து மதிப்பு கூட்டும் பொருள் தயார் பண்ணி வேரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். காய்கறிகள், மிளகாய் போன்ற பயிர்களை வந்து உலர வைத்து அதை வந்து மதிப்பு கூட்டு தயார் பண்ணி விற்றால் விவசாயிகளுக்கு வந்து நல்ல கூடுதல் வருமானம் கிடைக்கும். தனியாக விவசாய பொருட்களை விற்கும்போது வந்து வியாபாரிகள் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குவார்கள். அதுக்கு பதிலாக இது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணி இது பண்ணால் அவங்களுக்கு வந்து கூடுதல் வருமானமும் கிடைக்கும். இந்த பொருள் வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும். எந்த நல்ல சுத்தமான முறையில் தயார் பண்ணி கொடுக்கறதுனால பொதுமக்களுக்கும் வந்து நல்ல பயனுள்ளதாக கிடைக்கும். அடுத்தது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டம். இந்த திட்டம் வந்து 85-86 நாங்கள் வந்து நீர்பிடிப்பு பகுதி மூலமாக செயல்பட்டு வருகிறோம். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுனாப்படி இருக்க ஏரியாவில் வந்து அது சிறுவில்புத்தூர், ராஜபாளையம், வத்ராயிருப்பு போன்ற பகுதிகளில் வந்து இது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது 85-86 இது வரைக்கும் வந்து ஒரு 10,184 ஹெக்டர் வந்து நில மேம்பாட்டு பணிகள் செய்திருக்கோம். ஒரு 4,197 தடுப்பணைகள் கட்டி விவசாயிகளுக்கு வந்து கிணறு வந்து ஓடையை வந்து அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து தடுப்பணை கட்டி கொடுத்துருக்கோம். இதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக தேங்கி இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க கிணறுகளில் வந்து ஊற்று வந்து அதிகமாக எடுத்து அவங்களோட விவசாய இது வந்து சாகுபடி செய்வதை விட இப்போ வந்து அதிகமான விவசாயம் வந்து அது சாகுபடி செய்கிறார்கள். இதனால் அவங்களுக்கு வந்து வருமானமும் கூடுகிறது. நிறைய விவசாயிகள் வந்து இப்போ இதை பார்த்து வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்கள் ஏரியாவில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து மனு கொடுக்குறாங்க. அதுபடி வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்து இந்த தடுப்பணைகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். இதில் வந்து என்ன அப்படின்னா நாங்கள் வந்து குட்டை ஓடையில் தடுப்பணை கட்டின இடத்துல வந்து போர் போட்டு ரீசார்ஜ் சாஃப்ட் செய்து கொடுக்குறோம். இது என்ன, மற்ற தடுப்பணையில் வந்து நீர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இறங்கும். இது வந்து அக்யூஃபயர் எங்கே இருக்கோ அது வரைக்கும் போர் போட்டு ஒரு 100 அடிக்கு மேலே போர் போட்டு தண்ணியை வந்து பூமிக்கு அடியில் விடுறதுனால ரீசார்ஜ் வந்து சீக்கிரத்தில் இதாகணும். நமக்கு வந்து விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள கிணத்துகளுக்கு வந்து போர் கிணறுகளுக்கு வந்து இதனால் வந்து நல்ல ஊற்று கிடைக்குது. இப்போ இந்த போன வருஷம் வந்து 160 பண்ணோம். இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 45 பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 160 வருது. இது வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு இயந்திர வாடகை விடும் மையம் மற்றும் பழுது நீக்கும் மையம் இதை வந்து இதுக்காக கொடுத்துருக்கோம். ஒரு வட்டாரத்துக்கு வந்து 25 லட்சம் ரூபா. இதில் வந்து அவங்க 25 லட்சம் ரூபாய்க்கு வேண்டிய உபகரணங்கள், அந்தந்த வட்டாரத்துக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவையோ, இயந்திரங்கள் தேவையோ அந்த இயந்திரங்களை வந்து வாங்கி அதை வந்து குறைந்த விலைகள் மற்றவர்கள் வந்து வாடகை 600 ரூபா 700 ரூபாய் விற்றாங்கன்னா இவங்க 500 ரூபா 550 ரூபாய்க்கு வாடகை விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் வந்து போன வருஷம் வந்து 14-15 வந்து 2 வட்டாரத்தில் பண்ணோம். சிறுவைபுத்தூர் அண்டு சிவகாசி. 15-16 வந்து வத்ராயிருப்பு, காரியாப்பட்டி, நரிக்குடி, திருச்சுழி 3 இதில் இது பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு 6 இதுக்கு வந்து இந்த வரும் நிதியாட்டில் வந்து நிதி ஒதுக்கீடு செய்தோன்னா அது 6 இதுலேயும் செய்து கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. பிறகு வேளாண் இயந்திரங்கள் வந்து மானிய விலையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்குதல். இது வந்து ஒவ்வொரு விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இருக்க எல்லா வட்டாரத்துலேயும் விவசாயிகளுக்கு வந்து தேவையான இயந்திரங்கள், டிராக்டரு, மினி டிராக்டரு, பிறகு வந்து களை எடுக்கும் கருவி, நாற்று நடும் கருவி, நெல்லில் களை எடுக்கும் கருவி, மரம் ஏறும் கருவி, மற்ற புது என்னென்ன கருவி டெக்னாலஜிஸ் இருக்கோ அவ்வளோ இதுக்கும் வந்து அரசு வந்து மானியத்தில் வந்து வழங்குகிறது. பெரிய விவசாயிகளுக்கு வந்து 40% மானியமும், சிறு குறு விமன் SC/ST விவசாயிகளுக்கு வந்து 50% மானியத்திலையும் வந்து நாங்கள் வந்து வழங்குகிறோம். இதில் வந்து இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 விவசாயிகள் வந்து இதை வந்து பயனடைஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு வந்து நிறையா அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் நிதி இப்போ ஒரு 4 டிராக்டர் கொடுத்துருக்கோம், 2 மினி டிராக்டர் கொடுத்துருக்கோம், இப்போ சீடுகள் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இன்னும் மற்ற விவசாயிகளுக்கு வந்து இந்த நிதி ஒதுக்கீடு வந்தோடனே அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் என்று தெரிகிறது. மேற்கொண்டு இந்த ட்ரையர் சென்ட்ரு கஸ்டமரி சென்டர் அமைத்தல்,
மற்ற வேளாண் கருவிகள் வந்து மானிய விலையை வாங்குவதற்கு சிட்டா அடங்கல் எஃப்எம்பி ஸ்கெட்சு போன்ற ரேஷன் கார்டு 2 ஃபோட்டோ இது வந்து பகுதியில் உள்ள வேளாண்மை விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணகோயில் அருகில் உள்ள அலுவலகத்தில் வந்து இதை வந்து 300 பதிஞ்சு 300 அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து மற்ற மாவட்ட விவசாயிகள் வந்து இதுக்கு தேவையான அத்தனை இதுகளும் பயன்படுத்திக் கொள்வதற்கு அருகில் உள்ள செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இதோட பயன்படுத்திக் கொள்ளுமாறு மற்ற எல்லா விவசாயிகளையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரம் பெற செயற்பொறியாளர் ஏ ஆறுமுக நயினார் அவர்களை 09443078206 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. 1/6/2016 புதன்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சேலம் மாவட்டம் தும்பாத்துளிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் வி அன்புக்கரசி அவர்கள் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்து விளக்கும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் கன்னியாகுமரி, சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை தொடரும். வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் குதிரைவாலி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தில் வேளாண் பொறியியல் துறையின் பங்கு குறித்து விருதுநகர் மாவட்டம் வேளாண் பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் டி குரூஸ் மோகன சுந்தர் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் agridd சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.